Namaste, இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த சேனல்ல ஹிந்தியை எழுத படிக்க பேச கத்துக்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல இந்த வீடியோஸ்லாம் 2 லெட்டர் வேர்ட்ஸை ஹிந்தியில எப்படி ரீட் பண்ணணும், 3 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணணும், 4 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தோம். பாரக்கடி லெட்டர்ஸ் எப்படி எழுதணும் அண்ட் ஜாயினிங் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில. அதுல பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோஸும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். ஹிந்தியில 2 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணுங்கிறதுக்கு நம்ம ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துப்போம். ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் என்ன அப்படிங்கிறத கத்துக்கணும்னா நீங்க ஹிந்தி 2 லெட்டர் 3 லெட்டர் 4 லெட்டர் வேர்ட்ஸ் ரீட் பண்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹிந்தியில 2 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணணும்னா ச ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் லா, லாவை ஹாஃப் கான்சனன்ட் சவுண்டா தான் ரீட் பண்ணணும். ஸோ சல் அப்படின்னு தான் இதை ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் கர், ச இப் சப், க இத் கத், ட இர் டர். தென் 3 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணணும்? தேர்ட் லெட்டர் ஆக்கி மாத்திராவா இருந்தா அதை ஹாஃப் சவுண்டா ரீட் பண்ணணும். க ம இல் கமல், ம க இர் மகர், ர க்ஷ இக் ரக்ஷக், ந ர இம் நரம், ட ஹ இல் டஹல். 4 லெட்டர் வேர்ட்ஸ் ரீட் பண்ணும்போது செகண்ட் லெட்டர் அண்ட் ஃபோர்த் லெட்டர் ஆக்கி மாத்திராவா இருந்தா ஹாஃப் சவுண்டா ரீட் பண்ணணும். ஸோ க இர் த இன் கர்தன், த இர் ம இஸ் தர்மஸ், ம இஸ் ந இத் மஸ்னத், க இஸ் ர இத் கஸ்ரத், ந இட் க இட் நட்கட். நெக்ஸ்ட் பாரக்கடி இருக்கிற வேர்ட்ஸ், பாரக்கடி லெட்டர்ஸ் இருக்கிற வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்றது அண்ட் ஜாயினிங் லெட்டர்ஸ் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்றதுலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்ட் எப்படி ரீட் பண்ணும்? பாரக்கடி இருக்குது பாருங்க, ஊக்கி மாத்திரை அப்ளை பண்ணியிருக்காங்க. கு கு லா இப் குலாப். மைதா இன் மைதான், ஆ இக். ஓகே, இது ஜாயினிங் லெட்டர்ஸ் எழுதியிருக்கோம் பாருங்க. ஆ இக் தூ ப இர் அக்டூபர், ஆ இம் மா அம்மா, சா இம் மா இச் சம்மச், பா இர் வா இத் பர்வத். ஆ இந்த லெட்டர்ஸை எப்படி ரீட் பண்ணணும் அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன எழுதியிருக்கு பாருங்க, ஹாஃப் கான்சோனன்ட் பிளஸ் ரா ரா ரி அப்படியே டாட் வச்சிருக்கோம். ஸோ ஒரு ஹாஃப் கான்சோனன்ட் சவுண்ட் லெட்டர் கூட ரா ரா ரி ரி இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும்னா அதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்கு. என்ன பாருங்க, எக்ஸாம்பிள்ல இம் பிளஸ் ர, இம்மு கூட ர அப்படிங்கிற லெட்டர் சவுண்டு சேர்ந்து வந்ததுன்னா அது எப்படி எழுதணும்னா இந்த மா லெட்டரை ஃபுல்லா எழுதிடணும். இந்த ரா சவுண்டுக்கு இந்த மா லெட்டர்ல இருந்து லெஃப்ட் சைட்ல இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் எழுதுவோம். இதை எப்படி ரீட் பண்ணுவோம்? இதை இம் பிளஸ் ரா மரா அப்படின்னு ரீட் பண்ணுவோம். ஸோ இந்த வேர்ட்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பாருங்க, காக்கு கீழே ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஈக்கி மாத்திரா சிம்பிள் வந்திருக்கு. ஆக்சுவலா இது என்னன்னா இக்கு பிளஸ் ரி, க்ரீ, இக்கு பிளஸ் ரி க்ரீ. ஸோ அந்த ஈக்கி மாத்திரா சிம்பிள் ரீக்கு தான் அப்ளை பண்ணணும், காக்கு அப்ளை பண்ணக்கூடாது. இக்கு பிளஸ் ரி க்ரீ. ஸோ க்ரீ யா க்ரியா அப்படின்னு தான் இந்த வேர்டை ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லெட்டர் என்னது? இப்பு பிளஸ் ர, பக்கத்துல எல்லாத்துக்குமே பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறேன். இப்பு பிளஸ் ர ப்ரா. ஸோ ப்ர வே இஷ் பிரவேஷ். 3 லெட்டர் வேர்ட். ஸோ தேர்ட் லெட்டரை ஹாஃப் சவுண்டா ரீட் பண்றோம். நெக்ஸ்ட் ஆ, நெக்ஸ்ட் லெட்டர் என்ன பாருங்க, இக்கு பிளஸ் ர க்ர. ஸோ ஆ க்ர ம இன் ஆக்ரமன். நெக்ஸ்ட் ஆ, இந்த லெட்டர் என்னது? இப் பிளஸ் ரை பிரை, அ பிரை இல் அப்ரைல். நெக்ஸ்ட் சா ஊக்கி மாத்திரா எழுதியிருக்கோம் சு. நெக்ஸ்ட் லெட்டர் என்ன பாருங்க, இப்பு பிளஸ் ரி ப்ரி, சு ப்ரி யா சுப்ரியா. ஸோ ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் கூட இம்மு இக்கு இந்த மாதிரி ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் கூட ரா ரா ரி ரி ரு எந்த லெட்டர்ஸ் வந்தாலும் அந்த லெட்டரை இப்படிதான் எழுதணும். இதுதான் ரூல். ஸோ இந்த வீடியோல புதுசா நீங்க ஏதாவது கத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம தயங்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறது தெரியணும்னா
இது கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை பார்த்து என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். பாய்.